மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 3 போட்டிகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக செயல்படல. ஹர்திக் பாண்டியா இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குமோ இல்லையோ என்னமோ தெரியல. ஆனால் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாத கிளியராகவே பெனிஃபிட் தெரியுது. அவர் இல்லாத வந்து அவரோட இழப்பு நம்பவே தெரியுது. இப்படி இருக்கையில வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவோட பூரான ஒரு ஸ்டாட்ஸ்டிக் தான் வந்து தோல்வி காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து மறுக்கா வந்து இப்படியே நிலைமை போச்சுன்னு வந்து ரோஹித் சர்மா மறுக்க கேப்டன்சி ஏற்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இன்னும் வந்து ஃபுல் ஃபிட்னஸில் இருந்து பவுலிங் போடுறா அப்படி தெரியல. இப்படி ஹர்திக் பாண்டியா வந்து சில மேட்ச்களில் வந்து ஓய்வு எடுக்கணும்னு விரும்பினா வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் சோர்சஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டனாக போட்டு ஹர்திக் பாண்டியா வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்த சீசன்லேருந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுக்குற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து மீட்டிங் நடந்ததும் அஜித் அகருக்கு மட்டும் சீஃப் செலக்டர் அஜித் அகர் மட்டும் கோச்சான ராகுல் டிராவிட் கூட வேர்ல்டு கப் செலெக்ஷனை பற்றி அதே ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் போட்டால் தான் டீமில் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்ததும் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்படி இருக்கிற செய்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா மறுத்துக்கிறாரு. அஜித் அகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெக்கேஷனில் இருக்கிறதாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெட் கோச்சான வந்து ராகுல் டிராவிட் அவங்க பையங்க விளையாடுற அண்டர் 19 அண்டர் 25 வந்து பார்க்குறதுக்காக அவர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஒரு வேர்ல்டு கப் பற்றி எந்த ஒரு மீட்டிங்கும் நடத்துறதுலையும் சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு கப் செலெக்ஷன் நடத்த போகிறதாகவும் இந்த செலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க. இவங்களை தவிர வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஓப்பனருக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கில்லு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஜெய்சலோட ஃபார்ம் நம்பவே ஓவராக இருங்காட்டி அவர் ட்ராப் செய்யப்படுவாருங்கிறது எதிர்பார்க்கப்படுது.